மாவட்டம் சோமாசி கிராமத்தில் பழமையான வீரமா காளியம்மன் ஆலய குடமுழுக்கு விழா 57 ஆண்டுகளுக்கு பிறகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உற்சாக மிகுதியில் பெண்கள், இளைஞர்கள், சிறுமிகள் என அனைவரும் ஆடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. புதுக்கோட்டை அருகே ஆவரங்குடிப்பட்டி பகுதியில் மாநில அளவில் நடைபெற்ற துப்பாக்கி சுடும் போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை தி ராயல் ஸ்போர்ட்ஸ் கிளப் வென்றது. இந்த நிகழ்வில் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் ராஜகோபால தொண்டைமான், செயலாளர் பிருத்திவிராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஏற்படும் விபத்துகளை தடுக்கும் விதமாக பாதுகாப்பு ஒத்திகையில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஒத்திகை நிகழ்வில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்தோ அல்லது வேறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவேரி ஆர்எஸ் பகுதியில் அமைந்துள்ள சேஷசாயி காகித ஆலை நிறுவனம் சார்பில் ரோட்டரி ஆத்மா அறக்கட்டளைக்கு நடமாடும் தகன மேடை மொபைல் கிரியோட்டீரியம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சேஷசாயி நிறுவனம் சார்பில் பொது மேலாளர்கள் அழகர்சாமி, சீனிவாசன் மற்றும் காகித ஆலை மக்கள் தொடர்பு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை திருப்பரங்குன்றத்தில் 350 ஆண்டுகள் பழமையான பேசும் பெண் தெய்வம் பேச்சியம்மன் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மதுரையை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நவராத்திரி விழாவையொட்டி கொள்ளு பொம்மைகள் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பெரிய அரங்கில் பல்லாயிரம் பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டது மனதை மகிழ்விப்பதாகவும், ஒரு சில பொம்மைகள் வாங்க நினைப்பவர்கள் கூட பல பொம்மைகளை வாங்க இங்கு வந்தால் திட்டமிடுவார்கள் என்பதும் உண்மை என பெங்களூருவை சேர்ந்த வாடிக்கையாளர் தெரிவித்தார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள சன்னதிகளுக்கு பாலாலயம் உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து பாலாலய உற்சவத்தை முன்னிட்டு கண்ணாடி வழியாக சன்னதி கோபுரங்கள் காட்டப்பட்டு புனித நீர் கலசங்களை வைத்து கோவில் பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை ஓதி சிறப்பு பூஜைகள் செய்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் உள்ள அம்மா உணவகத்தில் இட்லி தயார் நிலையில் இருந்ததை அடுத்து அதற்கு சாம்பார் இல்லை என ஊழியர்கள் கூறியதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மா உணவகங்களை தற்போதுள்ள அரசு செயல்படாமல் முடக்க திட்டமிட்டு வருகிறதா எனவும் அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பி குற்றம் சாட்டியுள்ளனர். கேட்ட பிரச்சனை காண்றீங்க, சாப்பிட்றது தானே காணுங்க, காலையிலே சாப்பிட்றது தானே வரைய நம்பிதானே வரோம். எத்தனை பேர் கால் முடியல, கை முடியல, அது முடியல, கொஞ்சம் உடம்பான எல்லாம் சாப்பிட்டு போகிறோம். வேலைக்கு போகிறோம், அத்தனை பேர் வந்து சாப்பிட்டு தானே போகிறோம், நம்பி தானே வரோம். இதனால வீட்டுக்கு போக வேண்டியதா. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினத்தில் தனியார் கல்லூரி மாணவியர் பங்கேற்ற போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் கல்பாக்கம் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் இளங்கோவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்த நிலையில் மாணாக்கர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் வட்டாரத்தில் அரசு வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக அட்மா திட்டத்தின் கீழ் கடம்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கண்டுணர் சுற்றுலா மற்றும் இயற்கை உரம் தயாரிப்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. விவசாயம் செய்வதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இடுபொருட்கள் தயாரிப்பு, பூச்சிகளை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்ட நிலையில் கலந்து கொண்ட 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு விதை மற்றும் பயிற்சி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.
மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவேல்விக்குடி கிராமம் கரைமேட்டு தெருவில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி ஆலய 3ஆம் ஆண்டு பால்குட திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மருதேரி கிராமத்தில் உள்ள பட்டாளம்மன் கோவிலுக்கு சொந்தமான 12 கிராம மக்களை புறக்கணித்துவிட்டு கும்பாபிஷேகம் செய்வதை கண்டித்து கிராம மக்கள் இந்து அறநிலையத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்தனர். மேலும் கோயில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் தன்னிச்சையாக நன்கொடை ரசீது விநியோகித்து பணம் வசூல் செய்ததாக குற்றம் சாட்டிய மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அரியலூர் மாவட்டம் கடுகூர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ விநாயகர், சுப்பிரமணிய சுவாமி, கைலாசநாதர், செல்லியம்மன், ஸ்ரீதேவி, பூதேவி சமேத வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் ஆகிய 5 திருக்கோவில்களின் கும்பாபிஷேக விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. பின்னர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்ட நிலையில் கள்ளங்குறிச்சி, ஆனந்தவாடி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு பள்ளிக்கு 5 லட்சம் மதிப்பிலான பொருட்களை பொதுமக்கள் சீர்வரிசையாக கொண்டு வந்து வழங்கினர். பள்ளிக்கூடத்திற்கு தேவையான பீரோ, டேபிள், சேர்கள் போன்ற உபகரணங்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் என சுமார் 5 லட்சம் மதிப்பிலான பொருட்களை மத்தளம் அடித்து திருவிழா போன்று சீர்வரிசையாக கொண்டு சென்று பள்ளியில் சேர்த்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் வெள்ளி மோதிரம் அணிவித்தனர். கரூரில் பாதாள சாக்கடை நிரம்பி சாலையில் வழிந்தோடுவதால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு மட்டுமல்லாமல் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கரூர் மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி வலியுறுத்தியுள்ளனர். மாணவர்களுக்கு இடையே கோஷ்டி மோதல் காரணமாக நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதனிடையே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலின் காரணமாக மறு உத்தரவு வரும் வரை பல்கலைக்கழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் விடுமுறை அளித்து பல்கலைக்கழக நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாமில் முதியோர் உதவித்தொகை விண்ணப்பிக்க புகைப்படம் இல்லாததால் கவலையுடன் காத்திருந்த மூதாட்டியை தனது காரில் அழைத்து சென்று புகைப்படம் எடுத்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியனின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 80 வயது மூதாட்டியின் நிலையை அறிந்து தனது மகன் போன்று உதவிய சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் அவர்களை அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கூசாலிப்பட்டியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைக்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் கோவில்பட்டி கடலையூர் சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலின் பேரில் அங்கு விரைந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கரூர் அருகே கிருஷ்ணராயபுரம் பகுதியில் உள்ள பேக்கரி கடையில் இளைஞர்கள் சிலர் போதையில் கடைக்கு சென்று குலோப் ஜாமுன் வாங்கிவிட்டு பணம் தருவதில் தகராறு ஏற்பட்டு கடை ஊழியரை தாக்குவது குறித்தான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், இதேபோல் நள்ளிரவில் பேக்கரி கடை, உணவு விடுதிகளில் போதை இளைஞர்கள் லாலாப்பேட்டை, கிருஷ்ணராயபுரம், மாயனூர், மணவாசி, தரகம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பிரச்சனை செய்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள மேல சிந்தலச்சேரி கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே அருகில் இருந்த பெண் காவல்துறையினர் மற்றும் முகாமில் பணியாற்றிய மருத்துவர்கள், செவிலியர்கள்
முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்கு நடமாடும் மருத்துவமனை வாகனத்தில் சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சத்தியவாடி கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கட்டுப்பாட்டில் உள்ள அழகிய பொன்மணி உடனுரை, ஆலந்துறை ஈஸ்வரர் மற்றும் காமாட்சி உடனுரை கைலாசநாதர் திருக்கோயிலில் ஜீரணத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிலையில் இதில் திருக்கைலாய பரம்பரை தர்மபுரம் ஆதீனம் 26வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ சண்முக தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீரப்பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட பண்ணப்பட்டு ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமினை திமுக கீரப்பாளையம் மத்திய ஒன்றிய செயலாளர் பாலு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து கோரிக்கை மனுக்களை பொதுமக்களிடம் இருந்து பெற்று கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் விநாயகர் ஊர்வல பாதையில் தற்காலிக சிசிடிவி கேமரா பொருத்தும் பணி தீவிரமடைந்துள்ளது. அசம்பாவிதங்கள் நடைபெறாத வண்ணம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள வெப்படை அருகே தனியார் பள்ளியில் பழங்கால நாணய கண்காட்சி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் சுமார் 400 முதல் 500 ஆண்டுகள் பழமையான அரசர் காலத்து நாணயங்கள், சேர சோழ பாண்டியர் கால நாணயங்கள், மைசூர் நாணயம், மதுரை நாயக்கர் திப்பு சுல்தான் காலத்து செம்பு நாணயங்கள், 1 பைசா, 2 பைசா, 5 பைசா, 10 பைசா உள்ளிட்ட நாணயங்களும் மாணவ மாணவியரின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் மாணவ மாணவியர் இதனை கண்டு ஆச்சரியத்துடன் கண்டு சென்றனர். சென்னை குரோம்பேட்டையில் போத்தீஸ் நிறுவனம் அருகே இந்தியாவின் முதல் மல்டி பிராண்ட் ட்ரோன் நிறுவனமான மித்ரோன் ட்ரோன் நிறுவன திறப்பு விழா மற்றும் ட்ரோன் கண்காட்சியை விஜய் டிவி நீயா நானா நிகழ்ச்சி தொகுப்பாளர் கோபிநாத் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மித்ரோன் ட்ரோன் நிறுவனர் ராஜேஷ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தற்போது ட்ரோனின் தேவை அதிகரித்து இருப்பதாகவும் தொழில்துறை, கல்வி, விவசாயம் என அனைத்து துறையிலும் ட்ரோன் செயல்பாடுகள் பயன்படுத்துவதாக தெரிவித்தார். மேலும் குறிப்பாக விவசாயிகளின் சிரமத்தை போக்கும் விதமாகவும் விவசாயிகளுக்கு உதவும் விதமாகவும் பல்வேறு ட்ரோன்கள் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அவங்க வயல்ல நடந்து கஷ்டப்பட்டு அவங்க ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணும்போது பல விஷயங்கள் அவங்களுக்கு பிரச்சனை வருது. சேத்துல கால் வைக்கணும், முதுகு அதிகமாக வெயில் லோடு எடுத்து நடக்கணும். ஸ்ப்ரே பண்ணும்போது லிக்விட் வாயில கண்ணில் போகும். ஸோ இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் தான் விவசாயிங்க தன்னோட பயிரை காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து வெளியே வரணுன்றதுக்காக தான் இந்த மிஷின் வந்திருக்கு. ஸோ இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணும்போது தள்ளி இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. விவசாயி கிட்ட போகணும் அவசியம் இருக்காது. ஸோ அது தானாக ஆட்டோமேட்டிக்காக பறந்து 5 நிமிஷத்தில் 1 ஏக்கர் முடிச்சிடும். நார்மலாக 1 hour 2 hour ஆகிற இடத்துல 5 நிமிஷத்தில் இந்த அக்ரி ட்ரோன் முடிச்சு கொடுக்கறதுனால இந்த அக்ரி ட்ரோன் பல விவசாயிகளுக்கு இது வரைக்கும் பல லட்சம் ஏக்கரை இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே அடிச்சு முடிச்சிருக்கு. இந்தியா ஃபுல்லாக கோடி கணக்கில் ஏக்கர்ஸ் வந்து அக்ரி ட்ரோன் மூலமா ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. அதனால அக்ரி ட்ரோன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்தியாவில் போயிட்டு இருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தாஜ்புரா கிராமம் பிள்ளையார் கோவில் தெருவில் உள்ள ஸ்ரீ பாலவிநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா மற்றும் 89ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு தமிழக ஆசிரியர் கூட்டணி, கோவில்பட்டி உட்கோட்ட காவல்துறை மற்றும் பிவிடி கைப்பந்து கழகம் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்து பள்ளி மாணவர்களுக்கான மினி மாரத்தான் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கோவில்பட்டி துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு உள்ள மைதானத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மினி மாரத்தான் போட்டியை கோவில்பட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெகநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.